أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாக அல்லாஹ்வின் நாமம் கொண்டு துவங்குகின்றேன். இன்றைய தினம் மிக ஒரு நீண்ட நாள் கனவு. நமது ஊரிலே கல்விக்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவிவிட வேண்டும். அது பொதுவாக ஜமாத் சபையின் சார்பிலே நிறுவினால் அது அனைத்து மக்களும் உரிமையோடு வந்து பயன்பெறக்கூடிய நிகழ்வாக அமையும் என்ற காரணத்தினால் இந்த மூமீன் அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை இன்றைய தினம் துவங்கப்பட இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, நமது ஊரிலே ஒவ்வொரு காரியங்கள் துவங்கும் பொழுதும் அதற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல் உருவாகும். முதலாவதாக 1982-83 அல்-முபீன் இளைஞர் நற்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக அல்-முபீன் அரபிக் நர்சரி ஸ்கூல் என்று ஒன்றை நமது பகுதியிலே துவங்க வேண்டும் என்று நாங்கள் வீடு வீடாக சென்று கேட்ட பொழுது அப்பொழுது எங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர், இவங்கெல்லாம் நடத்த மாட்டானுங்க, துருக்களுடைய வாழ்வு 90 நாள் அப்படிங்கிற விமர்சனம் நடந்துச்சு. இன்னைக்கு அதே அல்-முபீன் பள்ளியிலே கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்று வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்ததே அல்-முபீன் பள்ளியும் அஞ்சுமன் பள்ளியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர் அல்-அமீன் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு மீண்டும் மறந்துவிட்டேன், நான் ஒன்றை சொல்கிறேன் என்றவர் இங்கே வந்து ஒரு சின்ன கருத்தை சொன்னார். நான் அதிலிருந்து சற்று மாறுபடுகிறேன். அல்-முபீன் பள்ளியாகட்டும் அஞ்சுமன் பள்ளியாகட்டும் அதிலே பயிலக்கூடிய மாணவர்கள் நமது முஸ்லிம் பிள்ளைகளாக இருந்தாலும் அதிலே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த இந்து பெருமக்கள் தான். அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய புத்தகங்கள் தான். நமக்கு தனி சிலபஸ் எல்லாம் இல்லை. அடுத்து நாம் முஸ்லீமாக பிறக்கும் பொழுது நாம் மத நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு பிறக்கிறோம். அவர்கள் நமது பிள்ளைகள் சகோதர சமுதாய பிள்ளைகளிடத்திலே பழகிறார்களோ இல்லையோ, அவர் இதயத்திலேயே ஆரம்பத்திலே அந்த மனிதனையை ஊற்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றே என்று கருதக்கூடிய நிலைமையில் தான் நமது பிள்ளைகள் இருப்பார்கள். நாம் இங்கு நமது ஊருக்குள்ளேயே இந்த பள்ளிகளை ஏன் துவங்கினோம் என்ற கருத்தை சொன்னால் அதற்கு அதிக காலதாமதமாகும். ஆகியால் அதை நான் தவிர்த்து கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக நாம் அரசு பள்ளி வேறு, அல்-முபீன் பள்ளி வேறு, அஞ்சுமன் பள்ளி எல்லாவற்றையும் நாம் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறோம். நமது அரசு உயர்நிலை பள்ளி அது எலிமெண்டரி ஸ்கூலாக இருந்த ஒரு பள்ளி. அந்த பள்ளியிலே தான் இங்கு வந்திருக்கக்கூடிய 90% பேர் அந்த வடக்கத்தில் பள்ளிக்கூடத்துல புஸ்தகம் போட்டைய தூக்கிட்டு போய் படிச்சவங்க தான். இன்றைக்கு அந்த பள்ளியை நாம் கிரீன் கிரசன்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நமக்கு ஹாஜியார் அவர்கள் தத்தெடுத்து சொன்னார்கள். குலாம் மெதீன் ஹாஜியார் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அந்த ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளியாவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி, அதற்காக நாங்கள் சென்று அது கிரீன் கிரஸுடைய தலைவர் அவர்கள், நான் செயலாளர் தம்பி இலக்கி சாத்தி அவர்கள் பொருளாளர், அந்த பள்ளியை அரசு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் ஒவ்வொருத்தரும் சென்று சந்திக்கும் போது அரசு பள்ளியை உயர்நிலை பள்ளியாகவும் அரசு பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாய்ங்க நீங்க வர்றீங்க அப்படின்னு அவங்க திருப்பி நம்மள ரீக்வெஸ்டிங் பண்ண சந்தேக கண்ணத்தோட பார்த்தான்னு சொல்ல மாட்டேன், ரீக்வெஸ்டிங் பண்றாங்க. மறைந்த துரைக்கண்ண அவர்களிடம் கூட நம்ம ஹாஜியார் ஜஃபருல்லா ஹாஜியார் அழைத்துக் கொண்டு அந்த பள்ளிக்கு பிளே கிரவுண்ட் என்ற ஒரு கோரிக்கையை கூட நமக்கு சென்று வைத்தோம். அதுபோன்று நாம் நம்ம பிள்ளைகள் அந்த கண்ணோட்டத்தில் நிச்சயமாக வளர மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் சகோதர சமுதாய மக்களோடு அவர்கள் சேர்ந்து பயின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அவர்கள் அந்த மாணவர்கள் நம் பிள்ளைகளை படித்த அவமானங்கள், அதனையெல்லாம் நாம் பட்டியலிட்டால் அது கதை வேறாகிவிடும்.
ஆனால் நிச்சயமாக நாம் பி இந்தியன் பை இந்தியன். இஸ்லாம் இன்பத்தாய், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் மொழி, இந்தியா எங்கள் தாய்நாடு, இந்தியாவே எங்கள் உயிர் என்ற கொள்கையோடு தான் பிள்ளைகள் அனைவரும் வாழ்வார்கள், இன்னும் வாழ்வார்கள் என்ற கருத்திலே இந்த மூமின் எஜுகேஷன் அறக்கட்டளை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதிலும் பல பேருக்கு ரொம்ப சந்தேகம். எப்படி அல்முபீன் ஆரம்பிச்சப்ப தூக்கற்றவாத 90 நாள் சொன்னாங்களே, இந்த இவங்க நடத்துவாங்களா? இந்த மூமின் அறக்கட்டளை பழைய திட்டங்களை சொன்னாங்களே, இவங்க நடத்துவாங்களா? நடத்திட்டாங்களா? வெற்றி பெற்றாங்க புரிய முடியல. அது என்னைக்கு வெற்றி பெற்றாங்க? 5 வருஷங்களுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு மூமின் அறக்கட்டளை தொடங்கி நாளைக்கே நாங்கள் வெற்றி பெற்று விட முடியாது. அந்த மூமின் அறக்கட்டளை நிர்வாகிக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர்கள் தங்களை அதில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சென்று ஒவ்வொரு அகாடமியாக அவர்கள் பார்வையிட வேண்டும். பார்த்த அகாடமிக்கு நேரிலே அவர்கள் அந்த குழு செல்ல வேண்டும். அவர்கள் எப்படி இதை அணுகினார்கள் அழகா சொன்னார். இந்த ஊரிலே இந்த இன்றைய தினம் கிட்டத்தட்ட 40 பிள்ளைகள் SLC +2 11 போன்ற வகைகளை படித்து அந்த மாணவர்கள் அவங்களுக்கு அரசு பள்ளியிலே சேர்வதற்கு ஆர்வம் உண்டா என்று நீங்கள் இந்த எஜுகேஷன் கல்வி கமிட்டி அவர்களை அணுகி கேட்க வேண்டும். அந்த 35 மாணவர்கள் மட்டுமல்ல, அந்த பாஸ் ஆன அனைத்து மாணவர்களையும் ஒன்று கூட்டி நீங்க உங்களுக்கு கல்வி அரசு பள்ளியிலே ஊரில் தாய்நாட்டிலே பயில்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டா என்ற கூட்டத்தை இந்த கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் அதற்காக தனி கிராம உயர்கல்வி அரசு வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு குழு என்ற ஒரு பிரிவையை தனியாக ஏற்படுத்தி அவர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தோம். அவர்கள் நடத்தக்கூடிய முதல் கூட்டம் அது. அந்த நிறுவனத்திற்கு பொருளாதார பலம் வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்றைய தினம் இந்த மூமின் அறக்கட்டளை துவங்க இருக்கின்றது. அதனை யாரை வைத்து நாம் அந்த அறக்கட்டளை துவக்குகிறோம் என்பதை நீங்கள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். அறிவகம் 1000 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு ஒரு நூலகம் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அது போன்ற ஒரு நூலகத்தை இந்த ஊருக்கு தந்து சிறப்பான முறையிலே தமிழகத்திலே பெயரெடுத்து வருகின்ற அந்த நூலகத்தின் நிறுவனர் அருமை சகோதரர் அல்ஹாஜ் DM ஜஃபருல்லா ஹாஜியார் அவர்கள் இந்த மூமின் அறக்கட்டளை துவக்கி வைக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து இந்த மூமின் அறக்கட்டளை செயல்படுத்துவார்கள் என்று உடனடியாக நம்பி தங்களுடைய நன்கொடைகளை அளித்த நல்லோர்கள் அவர்களுடைய கையால் அந்த பொருட்களை பெற்றுக் கொள்வார்கள். முதலாவதாக ஹாஜி DMJ அவர்கள் இந்த மூமின் கல்வி அறக்கட்டளையுடைய எஜுகேஷன் ட்ரஸ்டுடைய பெயர் பலகையை இங்கு உங்கள் அனைவரும் முன்பு திறந்து வைப்பார்கள். நாம் இந்த மூமின் அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை உருவாக்கப் போகிறோம் என்ற செய்தி அறிந்தவுடனே முதலாவதாக நமது அருமை சகோதரர் லப்பா முகமது இசாக் அவர் உடனடியாக அங்கிருந்து 10,000 ரூபாய் பணம் அனுப்பி என்னுடைய தந்தையார் லப்பா கமால் பாட்சா அவர்கள் அவருடைய பெயரிலே பில் போட்டு அந்த பணத்தை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த காசுடைய அந்த பில்லை அவர்கள் லப்பா கமால் பாட்சா சாஹிப் அவர்களுக்கு ஹாஜி DM ஜஃபருல்லா அவர்கள் இங்கே வழங்கும்படி கேட்டுக்கொண்டேன். அடுத்ததாக லக்கி குழுமத்தின் சார்பாக அன்பு தம்பிகள் கொட்டபை அல்ஹாஜ் சுலைமான் பாட்சா பிரதர்ஸ் அவர்கள் ரூபாய் 25,000 இந்த மூமின் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்கு புறவலர் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள் சம்பந்த தொகையை வழங்கி தன்னுடைய பில் பெற்றுள்ளார். அடுத்ததாக இந்த மூமின்
கல்வி அறக்கட்டளை திறந்து வைத்த அருமை சகோதரர் டிஎம் ஜபுல்லா ஹாஜியார் அவர்கள் ரூபாய் 25,000 இந்த மூமின் அறக்கட்டளைக்கு நம்முடைய அழைத்திருக்கின்றார்கள். நம் அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஷேக்மியான் சாபுஜி அவர்கள் தன்னுடைய தந்தையின் நினைவாக ஷேக்மியான் மர்ஹூம் ஹாஜி முகமது ஜக்கரியா அவர்களுடைய நினைவாக இந்த மூமின் அறக்கட்டளைக்கு ரூபாய் 5,000 நம்முடைய ஹாஜியார் அவர்களை அழைத்து அந்த பில்லை பெற்றுக்கொள்வார். இல்லத்தார் ஜமாத்தின் சார்பாக ஆதம் சாராவுத்தர் அவர்கள் நினைவாக இந்த மூமின் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்கு ரூபாய் 1000 அவருடைய மனைவியார் பாத்திமா கனி அவர்கள் சார்பாகவும் எம்ஏ குலாம் மெய்தீன் ஹாஜியார் அவர்களுடைய சார்பாகவும் மர்ஹூம் ஏ முகமது சாலி அவர்களுடைய சார்பாகவும் ஹாஜி நூர் முகமது அவர்கள் சார்பாகவும் இங்கே அன்பளிப்பு வழங்கப்படுகின்றது. தாய் ரஹீமா அறக்கட்டளையின் சார்பாக அன்பு சகோதரர் மோதி முகமது இப்ராஹிம் அவர்கள் தாய் ரஹீமா நினைவு அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 25,000 இங்கே அவருடைய நன்கொடையாக அறிவிக்கிறார். அடுத்ததாக சிம்லா ஹாஜி பி ஏ முகமது நஜீப் அவர்கள் ஒரு சிறு நன்கொடை அண்ணன் பாலன் ஜெய் அக்பர் சாஹிப் அவர்கள் நன்கொடை அளித்து அந்த பில்லை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அல்ஹாஜ் கட்டரவுத்தர் ஏ முகமது சுலைமான் பாய் அவர்கள் அவர்கள் நன்கொடை வழங்கி இந்த ரசீட் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக ஒய்ஜி அன்வர் அலி வந்திருக்கீங்களா? பாலன் ஒய்ஜி அன்வர் அலி அவர்கள் நன்கொடை அனுப்பி தந்தார்கள். அவர்கள் அழைப்பு அனுப்பிய பொழுது அனுப்பி தந்தார்கள். அடுத்ததாக சகோதரர் ஜனாப் கோஸ் ஏ கமால் பாட்சா அவர்கள் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஹாஜியார் பெண்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பட்டாணி டி என் நஜீர் அஹமது ஹாஜி பட்டாணி டி என் நஜீர் அஹமது அவர்கள் பட்டாணி டி என் நஜீர் அஹமது அவர்கள் ஜமா சபையுடைய பொதுச் செயலாளர் ஆலியார் ஏ எம் ஆரிஃப் அவர்கள் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். ஹதீப் ஹாஜா நஜ்முதீன் பைஜி அவர்கள் நன்கொடை வழங்கி இருக்கின்றார்கள். பாச்சியான் ஜமா சபையினுடைய பொருளாளர் பாச்சியான் அல்ஹாஜ் ஓ ஜமால் முகமது ராஜா அவர்கள் நன்கொடை வழங்கி அந்த ரசீதை பெற்றுக் கொள்வார். புகழ் அனைத்தும் உலகை படைத்த இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்மிடையே சாந்தியும் சமாதானம் நிலவட்டும். பரிசு பெற காத்திருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற ஒரு இக்கட்டான நிலைமை. மிக விரைவாகவே உரையை முடித்து விடுகிறேன், அமைதியாக இருங்கள். அதே போல மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் சலாம் கூறி ஒவ்வொரு பெயராக கூற நேரம் இடம் கொடுக்காமல் அவர் அனைவரையும் சலாம் சொல்லி அவர்களை வரவேற்கிறேன். ஒரு அமீன் சொன்னார் அதிகாரத்துவம் என்னன்னு சொல்லி. ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன். டெல்லியில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னார் உலகத்திலே பெரிய நூலகம் சொன்னாரு. அமெரிக்கா இருக்குன்னு சொன்னார். இந்தியாவின்னு கேட்டாரு. கல்கத்தா இருக்குன்னு சொன்னார். அப்ப அவர் கேட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்பவர் உலகத்திலேயே அதிக அதிகாரத்துவம் வாய்ந்தவர்கள். எல்லா நாட்டிலும் உச்ச நீதிபதி அதிக அதிகாரத்துவம் வாய்ந்தவர்கள். இந்தியாவிலே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார்கள் ரஹமதுல்லா தமிழ்நாட்டிலே ஐயம்பேட்டையிலே நூலகம் திறக்கப்பட்டு தெரியுமா என்று கேட்டார். ஐயம்பேட்டை ஊரே தெரியாதான்னு சொன்னார். இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள், அங்க ஒரு ஹாஜியார் இருக்கின்றார் ஜஃபருல்லா என்பவர். அவர் அஞ்சுகம் என்ற அறிவகத்தை ஆரம்பித்திருக்கிறார் சொன்னார்கள். நீங்கள் சொல்வது போன்ற அதிகாரத்தில் இல்லை, அவருடைய பேர் இங்கே உச்சரிக்கப்படுகின்ற யோசித்து பாருங்கள். ஒரு அதிகார மையம், கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்பார்கள். அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அதிகார கூடத்திலே யார் பேர் உச்சரிக்கப்படுகின்றது? ஐஏஎஸ் பெயரா, ஐபிஎஸ் பெயரா, இல்லை நாட்டினுடைய ஜனாதிபதி பெயரா, இல்லை பிரதமர் பெயரா,
எம்பி பெயரா, எம்எல்ஏ பெயரா? கிடையாது. ஒரு நன்கொடையாளர் பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கு வந்து இந்த உலகத்துக்கு வருவது எதற்காக? 50 பவுனையோ 100 பவுனை சம்பாதித்துக் கொண்டு 100 கோடிகளை அள்ளி கொண்டு போவது வரவில்லை. எடுத்து போக முடியாது. கபர்ல பாக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கும் இருக்க போறது கிடையாது. அவருடைய பேர் உச்சரித்தார்கள். ஆச்சரியமாக பார்த்தேன். அதற்கு பிறகுதான் நம்முடைய மாண்புமிகு வக்குவாரிய தலைவரை விசாரித்தேன். அப்போதுதான் நம்ம நண்பர் அகமதுல்லாவர் நான் கூட அந்த நூலகத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னார்கள். ஆனால் இறைவன் கிருபை, அந்த நூலகத்திலேயே மாணவர்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி இருக்கும் மாணவர்களை தேர்வு செய்யும் பணி அந்த நூலகத்தில் நடைபெற்றது. சிந்தித்து பாருங்கள். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அறை, அந்த அறையிலே ஒரு நபர் பேசப்படுகிறார் என்றால் யார் அவர்? உங்கள் ஊர்கார். அதே போன்று இப்போது அருமை சகோதரர் ஜம்ஜம் முகமது இஸ்லாம் நம்முடைய உடன்பிறவா சகோதரத்துக்கு அன்போடு பழகக்கூடியவர். அவர் நினைத்தால் எந்த கெடு இடம் வாங்கி கொடுப்பார். உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? எந்த காலேஜிலும் உங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாங்கி நபர். உங்களுக்கு தெரியாது, புரியாதீங்களா? அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் வர, புரியாதீங்களா? இங்கு அதிகாரத்துவம் என்னன்னு கேட்டால் நம்முடைய இயக்கம் தான் இங்க வந்து நம்ம அதிகாரத்தோடு இருக்குமா இல்லையான்னு பாக்குறோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இந்தியாவிலே அதிக அதிகாரம் படைத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். நான் எப்படி சொல்றீங்க? சிறுபான்மைன்னு சொல்றாரு, பொருளாதாரத்தை ஏழைன்னு சொல்லிட்டு போனார் அமித்ஷான்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியா சுதந்திரம் அடைய போகின்றது. இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க பிரதமர் அட்லி முடிவு செய்கின்றார். கேபினெட் கமிஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார் 1946ஆம் ஆண்டு. அந்த கேபினெட் கமிஷன் வருகின்ற போது 3 தரப்பை அழைக்கின்றது கேபினெட் கமிஷன். ஒன்னு இங்க இருக்கக்கூடிய சுதேசி அரசுகள், ஹைதராபாத் நிஜாம், பீகார் நிஜாம் போன்று அழைக்கின்றது. இன்னும் ஒண்ணு அப்போது இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ், இப்போது அதான் இருக்குது ஐஎன்சி. மூன்றாவதாக அழைக்கப்பட்டவர் நம்முடைய முஸ்லீம் லீக். பாகிஸ்தான் போயிட்டாங்க, அவங்க முஸ்லீம் லீக் இருக்காங்க உங்களுக்கு. இந்த 3 பேருமே போனது யாருன்னு கேட்டா முஸ்லீம் தான். இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்தது? 3 பேர் முஸ்லீம். ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போறாரு. முஸ்லீம் லீக் சார்பா ஜின்னா போறாரு. பீகாருடைய சுதேஷ் அரபு சார்பா பீகார் நவாப் போறாரு. 3 பேருமே முஸ்லீமை வைத்துக் கொண்டு தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானித்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றம். பிரிட்டிஷ் பாராளுமன்றம் என்ன பண்ணுச்சு? இந்த 3 முஸ்லீம் சொல்வதை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்தபடியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த 3 பேர்களும் இஸ்லாமியர்கள். ஏன் பதிவாகவில்லை தெரியுமா? சொன்னார் பாத்தீங்களா? அதிகாரத்தில் யாரும் இல்லை. போய் பேசாங்க 3 பேருமே அதிகாரத்தில், அதனால் பதிவாகவில்லை. அதுதான் ரொம்ப சிக்கலான கட்டங்கள். அதற்கு பிறகு அது பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போதுதான் பதிவு செய்ய 2010 பதிவு செய்தார்கள். 2010 பதிவு செய்வது யார்? நாடாளுமன்ற உறுப்பினர் நீலகிரி நாடாளுமன்ற ராஜா ராஜா பதிவு செய்தார். இந்த 3மே முஸ்லிம்கள் இதை பதிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பேசி பதிவு செய்தார்கள். ஒன்று. இரண்டாவதாக வருகின்றோம். கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும். கல்வி எதற்காகின்றது? நம்மிடத்திலே பணம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றதா? செல்வத்தை விட செல்வாக்கு தான் மேலானது. அதுவும் எப்படி இருந்து கேட்டால் ஹிக்குமத்தா இருக்கணும். ஹிக்குமத்தா இருந்தாலும் இங்க நிறைய அதிகாரி இருக்கிறார்கள். சொன்ன மாதிரி கிடையாது. அப்துல் ரஹ்மான் என்பவர் இப்போது ஒரு 4 வருஷம் ஐஏஎஸ் ஆபீசர், சென்னை கார்பரேஷன் முக்கியமான அதிபர். இந்த பாத்திமா முஸ்தாபெல்லாம் போய் சந்திப்பாங்க. அவங்களோட நம்முடைய மில்லத் சாருடைய நமக்கு சகோதரி மாதிரி அவங்க போய் சந்திப்பாங்க. அதனால இதனால வந்து நீங்க வந்து அதிகாரத்துவம் சொல்லிடக்கூடாது. ஹிக்குமத்தா இல்ல. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். மௌரிய சாம்ராஜ்யம் சந்திரகுப்த மௌரியர் அமைக்கப்படுகின்றது. படிச்சிருப்பீங்க, வரலாறு படிச்சா தெரியும். ஒரு மன்னன் அவர். அதற்கு முன்னால் நந்தர்களை வந்து போராடுறவர். போராடி ஜெயிக்கவே முடியல, அவரால ஜெயிக்கவே முடியல. ஒரு சாதாரணமா ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு பாட்டி வீட்டுக்கு போறாரு. அவங்க தோசை சுட்டு கொடுக்கும் போது நடுவில் கை வைக்கிறாரு. ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த பாட்டி அழகா சொல்றாங்க, தம்பி தோசைய வந்து நீ வந்து சாப்பிடும் போது ஓரத்துல சாப்பிடும் போதுதான் உனக்கு சூடு தெரியாது, நீ நடுவிலே தொடர, அதான் சூடா இருப்பான்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தலைநகரை தாக்காம அவரை வந்து எல்லைப்புறமா போயிட்டு அரசாட்சி பிடிச்சாரு. மௌரிய சாம்ராஜ்யம் உருவாயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு இந்த போட்டித் தேர்வு நடைபெற்றது. ஓராண்டு காலம் நண்பர் சகோதரர் முகமது மில்லத் விசான் நடத்தினாரு. அதை கிட்ட 50 பேர் படிச்சாங்க. 3 பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஒருத்தர் வந்துக்கிறாரு, எங்க அப்துல் காதர் வந்துக்கிறாரு. அவர் வந்து நீதித்துறையில வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக்கிட்ட ஒரு நபரா இருக்கிறாரு. வந்துக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லுவாரு, உலகத்திலே ஊருக்காக உழைக்கின்ற ஒரு மாமனிதர் அவர் தான். ஐஎம்பேட்டில் யாராவது பாஸ் பண்ணும் சுத்து வட்டாரத்துல
அவர் வலுவுத்துறை சார்ந்தவர். அவர் வந்திருக்கிறார். கிளாஸ் எப்படி நடந்த மட்டும் 2 நிமிஷம் சொல்லுவார் உங்களுக்கு. வாங்க சொல்லு. எங்க கிளாஸ் எப்படி இருக்கும்னா 7 to 9 வரையும் இருக்கும் எங்க கிளாஸ். எங்க கிளாஸ் வந்து சார் வந்து ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டாங்க. சேம் வே பெருநானா கூட லீவ் இருக்காது. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே லைன் பை லைன் படிக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு வீக்லி டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, டெய்லி டெஸ்ட்டுமே இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். நான் வந்து குரூப் 1 படித்தேன், குரூப் 2 படித்தேன், குரூப் 1 எழுதினேன், குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன், எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் குரூப் 4 கேடரில் நான் வந்து இப்போ வந்து ஜூனியர் பேலிஃபாக செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நான் ஜாயினிங்கில் தான் பண்ணுறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு டிகிரி முடிக்கிறோம், சரி மாஸ்டர்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு அரபு நாடு போயிடுவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம். அந்த மென்டாலிட்டியை மாற்றிட்டு உட்காந்து படித்தா கண்டிப்பாக முடியும். நானா உட்காந்து படிப்பேன், பைஹேட் பண்ணுவேன். நான் வந்து பிகாம் வந்து ஜேஎம்சியில் முடித்தேன், ஜமால் முகமது காலேஜில் முடித்தேன். அது வரைக்குமே நான் வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணல. நான் வந்து 2019 ஃபர்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு விளையாட்டுக்காக தான் போய் எழுதணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் வந்து 120 அபோவ் கட் ஆஃப் வாங்கியிருந்தேன். ஸோ அது கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து நல்லா படித்து இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் 1 வருஷம் உட்காந்து நல்லா படித்தேன். பிகாம் முடிச்சுட்டு நான் உட்காந்து படித்தேன். அப்படி இருந்ததுனால உட்காந்து படித்ததுனால இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டு போனேன். இந்த எக்ஸாம் வந்து குரூப் 4 உடைய கேடர், அதாவது விஏ சொல்லுவாங்கல்ல அந்த கேடர். இன்னும் நல்லா படித்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இது பண்ணியிருந்தோம்னா இன்னும் அதிக போஸ்டிங் போகலாம். நம்ம கொஞ்சம் புரிதல் வேணும். நம்ம இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அந்த அளவுக்கு புரிதல் கம்மியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவேர்னஸுமே கம்மியாக தான் இருக்குது. நான் டேஃபில் படித்தப்பயுமே வெறும் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம் பசங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய வேணும். அருமைச்சர் மில்லர் சொல்லுவார். அவர் இந்த ஊர்ல யாராவது ஒருத்தராவது வெற்றி பெற சொன்னாரு. அவர் வெற்றி பெற காமிச்சு 2 பெண்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து வெற்றியாளராக கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு முதல் அரசு ஊழியரா இந்த பயிற்சி முதல்ல வந்துக்கிறாரு. 2வது லீவே விடாம நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 356 நாள் லீவே கிடையாது. சொன்ன மாதிரி ரம்ஜான் கூட இருந்தது, கிளாஸ் பக்ரீத்தும் இருந்தது. அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சார்னு கேட்டாங்க, இது வந்து தொடர்ச்சியான பயணம், நின்னா என்ன ஆகும், இன்னொருத்தன் ஜெயிச்சிருவான்ப்பா, நீங்க தொடர்ச்சியா படிங்கப்பான்னு சொல்லி அவர்களுக்கான விஷயத்தை கொடுத்து தொடர்ச்சியா படிச்சாங்க. அதுல வந்து அவர் நல்லா படிப்பாரு. மில்லத் இஸ்மாயில் அவங்க அண்ணா அவருடைய சகோதரருக்கும் தெரியும். அவருக்கு அவர் நல்லா படிச்சாரு, கரெக்டா வாங்கிட்டாரு. இது வந்து ஏன் சொல்றேன்னு கேட்டா, உங்கள ஒருவர் போட்டியாளர் இருந்து வேற எங்கேயோ காமிக்கல. உங்கள ஒருவர், உங்க ஊருக்காரு, பக்கத்து ஊருக்காரு, அவர் வந்து முயற்சி பண்ணணும் வெற்றி பெற்றுக்கிறாரு. அதான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா அரசு அதிகாரி ஆகாம போயிட முடியாது. அரசு அதிகாரி ஆயிட்டோம்னா சொன்னா பாத்தீங்களா, எல்லா விஷயங்களும் மாறும். நம்மவர் இருந்தாருன்னா அது வேற மாதிரி அதிகாரத்தை வந்து நம்ம கொண்டு போவோம். அதற்காக வந்து துவங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை என்பது முக்கியமா போட்டித் தேர்வுகள் தான் முதல்ல வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தருது. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. நீங்க உங்க பிள்ளைகள் அனுப்பிச்சா மட்டும் போதும். எவ்வளவு பிள்ளைகள் பரிசு வாங்க போகுது, கிட்டத்தட்ட 20 பேர் 30 பேர் வாங்குவாங்க. அதுல 5 பேர் செலக்ட் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுத்தா கூட, நம்ம அமீன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஐஏஎஸ்ஐயோ ஒரு ஐபிஎஸ்ஐயோ அல்லது ஒரு குரூப் 1 ஆபீஸரோ கண்டிப்பா உருவாக்குனா அவங்க வந்து சமுதாயத்துல மற்றவங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும். இப்ப நாம பண்ற என்ன வேலைக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உங்களுக்கு அமெரிக்கால மிகப்பெரிய பணக்காரர், அவர் இங்கிலாந்துக்கு வராரு. இங்கிலாந்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாரு. அந்த பிள்ளை ஒரு சமயம் போயிட்டு ஒரு குளிர்ச்சியான நீர்ல விழுந்துருது. யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்ப ஒரே ஒரு இந்த மாதிரி சின்ன பையன் போய் நீண்டு இந்த குழந்தையை காப்பாத்துறான். உடனே சொல்றாங்க, அப்பா வெரி குட்பா, என் குழந்தையை காப்பாத்திட்டா, உனக்கு என்னப்பா பண்ணுன்னு கேட்கறாரு. என்ன படிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அவன் படிச்சு வரான், படிச்சுட்டே கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு அப்ப வந்து ஒரு விஷக்காய்ச்சல் பரவுது. 1920 வந்து ஒரு விஷக்காய்ச்சல், கொரோனா மாதிரி ஒரு காய்ச்சல் பரவுது. அப்ப சேம் அந்த பையன் பாதிக்கப்படுறான். இந்த பையன் அந்த குளிர்ந்த நீரில் காப்பாற்றப்பட்ட பையன் பாதிக்கப்படுறான். திரும்ப யாராலையும் காப்பாற்ற முடியல. திரும்ப ஒரே ஒரு யங் டாக்டர் வராரு, வந்து செக் பண்ணிட்டு சரி பண்றாரு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, நீ யார்பான்னு கேட்கிறாரு. உங்களால் படிக்க வைக்கப்பட்ட மாணவன், மருத்துவனா இருக்குன்னு சொல்றாரு. வெரி குட்பா, பரவாயில்லைப்பான்னு சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றாரு, அப்ப யார் அவரு? இந்த காப்பாற்றப்பட்டவரை இங்கிலாந்துடைய பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில், காப்பாற்றியவர் பென்சிலினை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பிளமிங். 20 கோடி பேரை காப்பாற்ற மெடிசன் எது பென்சிலின், அதை காப்பாற்றி நம்ம பண்ணிக்கின்ற வேலை என்னன்னு கேட்டா, மீனை கொடுக்கல, மீன் பிடிக்க கத்துத்தரோம். அது அவர் எடுத்துக்காட்டு. அவருக்கு மீனை குடிக்க ஜப்பான் பழமொழி, மீனை கொடுக்கல மீன் பிடித்து எடுத்து கொடுத்துருக்குறோம். மிகப்பெரிய விஷயமா உங்களால இருக்காரு. உங்களுக்கு இதுக்கு மேல வரணும். குரூப் 1 குரூப் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்தாதான் நம்ம உண்மையான அதிகாரத்தை வந்து நம்ம சாருவோம். அந்த அதிகாரத்தை தேடி போவது எளிதானது கிடையாது, கடுமையா. அது அவர் 1 வருஷம் படிச்சு அதான் போக முடிஞ்சது.
பல ஆண்டுகள் படிக்க நிலைமை இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாராலும் வெற்றி பெற முடியும். யாராலும் வெற்றி பெற முடியாம போவாது. உங்களுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தா, இறைவன் கருணை இருந்தா, நீங்க கண்டிப்பா ஒரு அரசு அதிகாரியா வரலாம். அந்த அரசு அதிகாரிக்கான எல்லா விஷயமும் உங்க ஊர்ல இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். லைப்ரரி இந்தியா முழுக்கவே புகைப்பட்ட லைப்ரரி மாதிரி வச்சிருக்காங்க ஹாஜியார். இங்க ஒரு ஹாஜியார் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து நாங்க வந்து உங்களுக்கு உழைப்பதற்காக எப்பொழுதும் தயாரா இருக்கும். நாங்க மட்டுமல்ல, அது இருக்கக்கூடிய உங்களுக்கு புளியங்குடி அமீன் இருக்காங்க, பல்வேறு அகாடமிகள் இருக்குது. எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டா கண்டிப்பா உங்களை ஒரு சிறந்த வெற்றியாளராக உருவாக்க முடியும். அந்த உருவாக்குறதுக்கு நீங்க முதல்ல இந்த ஒரு விதையை போட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு மும்மின் கல்வி அறக்கட்டளை ஒரு சிறிய விதை தான். சிறு துளி பெரிய வெள்ளம் போல, அந்த ஒரு சிறு துளி வந்து பெரிய காற்றாற்று வெள்ளம் போல மாறி உங்க ஊர்ல நிறைய அதிகாரிகள் உருவாக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பா ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அதற்கான எல்லா முயற்சி செஞ்சீங்கன்னா அதை உதவுவதற்கும் அதே போல வழி நடத்துவதற்கும் தயாரா இருக்கிறோம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிமைக்கு நன்றி கூறி சலாம் கூறி அமைக்கிறேன். சலாம் அலைக்கும். இப்பொழுது நமது மாணவமணி செல்வங்கள் அவர்களுக்கு சாதனையாளர் விருது என்ற ஒரு நிகழ்வை இங்கே துவங்க இருக்கின்றோம். நமது பிள்ளைகள் ரொம்ப அருமையா படிச்சிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் அல்முபீன், அஞ்சுமன், நமது அரசு உயர்நிலை பள்ளி எல்லா இடத்துலையுமே 100க்கு 100 பாஸ் ஆயிருக்காங்க. அந்த 100க்கு 100 என்ற இலக்கை எட்டுவதற்கு அவர்களை செதுக்கியவர்கள் யார்? முதல்ல அவரை கவனிக்கிறோம், அவரை கௌரவிக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை ஆசிரியராக நமது அரசு உயர்நிலை பள்ளி பொறுப்பேற்ற போது அந்த பள்ளி வளர்ச்சிக்கு அவர்கள் மிகவும் பாடுபட்டு இந்த தினம் சொன்னாங்கல்ல, பிரைவேட் ஸ்கூல் மாதிரி ஆக்கிறதுக்கு தயார். ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள் கூட சொன்னாங்க, நமது அரசு உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துவதற்கு என்ன உதவிகள் வேண்டாலும் நான் செய்ய தயாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார். நாரே தக்பீர். அவர்களிடம் பயின்ற மாணவிகள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் சவர்ணா ஐசா ஆஃப்ரா, தாப்பனார் பெயர் சாகுல் ஹமீத். அந்த பிள்ளை வந்து அக்பரன் அவர்கள் அந்த சகோதரிக்கு இந்த விருதினை வழங்கி பொன்னாடை போடுவார். வாங்கம்மா, நாங்கள்லாம் உங்களுக்கு தாத்தா மாடு தான். அடுத்த மாணவி சக்கராப்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்ற மாணவி இஸ்மா ஃபர்வீன், தாப்பனார் பெயர் முகமது அபு தாஹிர். இந்த பேர் பார்த்து கரெக்டா எடுத்துருவோம். ஜமாத் சபையினுடைய பொருளாளர் ராஜா ஜமால் முகமது அவர்கள் சகோதரிக்கு பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருதை வழங்குகின்றார். இஸ்மா ஃபர்வீன். அடுத்ததாக நாவண்ணா சஹானாஸ் ஃபிர்தோஸ், தாப்பனார் பெயர் நாசர் அலி. நம்ம ஜமாத் சபையினுடைய துணைத் தலைவர் ஹத்தீப் அக்பர் அவர்கள் பொன்னாடை வழங்கியும் சாதனையாளர் விருது வழங்கியும் கௌரவிக்கின்றார். அருமை சகோதரிகள், நீங்க எல்லாம் பெண் பிள்ளைகள் நிறைய படிச்சு ஆண்கள் பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளைகளை தான் நீங்க ரேங்க் எடுத்துக்கிறீங்க. நீங்க இதோட உங்க படிப்பை நீங்க முடிச்சுக்கிட்டு நீங்க ஜட்ஜ் ஆகணும், வக்கீல் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப கௌரவமான பதவி. இந்த பக்கத்துல அண்டை ஒரு வல்தூர்ல கூட ஒரு ஜட்ஜு படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க
சக்கீனா பர்வீன், ரஹீனா பர்வீன். நீங்க அந்த படிப்பு படிக்க நீங்க விரும்புனீங்கன்னாக்க நிச்சயமா உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வதற்கு இந்த மூமியின் அறக்கட்டளை தயார். கால் வாங்கிட்டீங்களா? பரிசு வாங்கின பிள்ளைகள், ஆமா, நீங்க மேற்படிப்பு நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு முன்வாங்க. இதோட நீங்க போய் அடுக்கலையில புண்றாதீங்க, இதோட எந்திரமா மாறிடாதீங்க. நல்ல படிச்சு நல்ல படிச்சாதான் இந்த சமுதாயம் தெளிவடையும், விரிவடையும், விழிப்படையும். ஆச்சுங்களா? அடுத்ததாக அஞ்சுமன் மெட்ரிக் பள்ளி, அதனுடைய மாணவிகள் அசீமா அஜீமா நடுக்கடை, நமது ஜமாத் சபையினுடைய பொதுச் செயலாளர். அது இது 12ஆம் வகுப்பு, என்ன வகுப்பு இது? 10th 10ஆம் வகுப்பு மாணவி அசீமா நடுக்கடை மாணவி அசீமா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கும். நம்ம அசீமாவாங்க, அசீமா இல்லைன்னா அவங்களுடைய சகோதரர்கள் பிரதர்ஸ் யாரோ ஒருத்தர் வாங்க. அடுத்த பேரு ரசுமியா, வடக்கு மாங்கடியை சேர்ந்த பிள்ளை ரசுமியா அவர்கள் தன்னுடைய விருதையும் பொன்னாடையும் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். அடுத்ததாக சஹானா சல்மான், சஹானா சல்மான் என்ற மாணவி பாபநாசத்தை சேர்ந்தவர். இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் முறையா தனித்தனியா அழைப்புதல் கொடுத்துருக்கணும். ஜமாத்திலிருந்து வாங்க, யாரும் அவங்க யாராவது வாங்க, அல்லது அவங்களுடைய உறவினர்கள் யாராவது வாங்க, அல்ல சகோதரர்கள் யாராவது வாங்க, தம்பிகள் அண்ணன்கள் யாராவது வாங்க. அசீமா, ரஸ்மியா, சஹானா சல்மா 3 பேரும் சேர்ந்தே வந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் கொடுங்க. அசீமா கையில கொடுங்க. நம்ம இந்த 10th + 2 இந்த கான்செப்ட்லயே தான் இருந்தோம். ரஸ்மியாவா நல்ல உயர் படிப்பு படிச்சு இந்த சமுதாயத்துக்கு முன்னுக்கு வாங்க. அரசியல் பிரவேசிங்க, IAS துறையில் பிரவேசிங்க, எவ்வளவோ படிப்புகள் இருக்கு, வாங்க. அடுத்ததான் வச்சிருக்கேன் அவருக்கு. நூருல் ரயான், சஹானா சல்மா, அடுத்ததாக இந்த +2 அஞ்சுமன் ஸ்கூல்ல 567 மார்க்குகள் பெற்று அவங்க அந்த உம்ரா பயணத்துக்கான டிக்கெட்டுகளையும் பெற இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் ஹயாத் பாஷா, நம்ம என் மருமகள் ராஜாத்தி, இந்த பெற்றோர்கள் ரொம்ப ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோர் என கேட்ட தாய். ஜமாத் சபையின் சார்பாகவும் உங்களை கௌரவிக்கப்படுது, அடுத்த ஒரு ஸ்கூல் சார்பாகவும் அவங்களுக்கு உம்ரா பயணத்திற்கான விசா கொடுக்கப்படுகிறது. அது வாஹிம் அகமது அவர்களுக்கு நமது ஊருடைய பாப்ஜிபாய் முதல் SSLC பட்டதாரி. நம்ம ஊர்ல யாருமே படிக்காத ஒரு காலத்துல SSLC பட்டதாரி என்றுதான் நான் சொல்றேன். அவர்கள் நமது ஃபாஹிம் அகமது அவர்களுக்கு வாங்க, பாப்ஜிபாய் வாங்க. சாதனையாளர் விருது வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். பாபா ஃபாஹிம் அகமது. இருதா முகமது ஃபயாஸ்
ஃபயாத் பாட்சா அவர்களுடைய முகமது ஃபயாஸ் யாரு? முகமது ஃபயாஸ் 567 மதிப்பெண்கள் பெற்று 5 ஸ்கூல்லேயே நல்ல ரேங்க் வந்திருக்கார். பிளஸ் அவருக்கு உம்ரா டிக்கெட் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அவர்களுக்கு வலுத்தூரை சேர்ந்த நூருல் ஐனி என்ற மாணவிக்கு இப்பொழுது நினைவு பரிசும் பொன்னாடை வழங்க இருக்கின்றது. நூருல் ரயான் ஐயம்பேட்டை சேர்ந்த மாணவி இப்பொழுது விருதும் பொன்னாடையும் பெறுகின்றார். நூருல் ரயான் வாமா வந்திருக்காங்க. நூருல் ரயான் அவர்கள் சார்பாக அவருடைய தந்தை காட்சியா நஜீர் அவர்கள் பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்தபடியாக தபீனா இஸ்ரத் மேலத்திருப்பந்தூரத்தை சேர்ந்த மாணவி. தபீனா இஸ்ரத் என்ற மாணவி, அவரும் அதே போன்று அந்த பள்ளியிலே ஒரு மாணவரும் ஒரு மாணவியும் ஈக்குவலா அந்த பரிசை பெற்றிருக்கிறார்கள். அதை நமது அருமை சோதரர் பாணக்கார அப்துல் மாலிக் சாப், ஹாஜி அப்துல் மாலிக் சாப் அவர்கள் தபீனா இஸ்ரத் என்ற நமது பிள்ளைக்கு அவருடைய வாழ்த்தை துவா செய்து நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்குகிறார். நூறு ரயான் வாங்கி படிச்சா? நூறு ரயான் வாங்கி படிச்சுங்களா? நூருல் அஸ்மா, நூருல் அஸ்மா அவர்களுக்கு நமது ஜாமியா மஸ்ஜித் முத்தவல்லி பட்டாணி நஜீர் சாஹிப் அவர்கள் வாழ்த்தி துவா செய்து நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை பொறுத்துவார்கள். அடுத்தபடியாக அகமது துஃபைல் என்ற மாணவரின் சார்பாக அவரோட தந்தை மாமா எங்க தம்பி எங்க சென்னை போயிருக்கார். அகமது துஃபைல் வந்து காலேஜில் சேர்றதுக்காக சென்னை போயிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு அவருடைய மாமா அவர்கள் நினைவு பரிசையும் பொன்னடையும் பெற்றுக் கொள்வார்கள். இந்த மாணவ செல்வங்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உம்ரா செல்லவும் டிக்கெட் வழங்கி உற்சாகப்படுத்தி கொண்டு வரும் அந்த மாணவர்களை செதுக்கி நல்ல ஒரு நிலை கொண்டு வந்த நசீமா ஃபரீன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். நசீமா ஃபரீன் அவர்கள் வாங்க. அடுத்ததாக அல்முபீன் நான் கடைசி எந்த இம்ரான் இருக்காப்ல இல்ல? இம்ரான் போயிட்டாரா? என்ன சொல்றது? நான் அந்த கடைசி அந்த அல்முபீனை வச்சுக்கிட்டேன்னா அந்த அல்முபீன் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்ச நிறைய பேர் இங்க இருக்கும். ஹாஜா நஜமுதீன் நான் சொன்னேன்ல, அல்முபீன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப வீட்டுக்கு வீடு போய் மாணவர்கள் சேர்த்தப்ப முதல் மெட்ரிகுலேஷன் பள்ளி இங்கே அவர் தான். அல்முபீன் அரபிக் நர்சரி பள்ளி அப்படிதான் எல்லாம் சொன்னாங்க. குருக்களுடைய வாழ்வு 90 நாள் நடத்த மாட்டாங்க. இன்னைக்கு 2000 பிள்ளைங்க இங்க படிக்குது. கஸ்வான் நீங்க இருந்தார் இது அவசர வேலை என்னன்னு போயிட்டார். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதில் பயின்ற மாணவிகள். அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐயம்பேட்டை முதல் பரிசு 600க்கு 586 மார்க்குகள் பெற்ற நஹிதா மாணவி நஹிதா அவர்களை மில்லத் நகர் ஜமாத் சபையின் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். பாப்பா வாங்க, பயணம் போயிட்டு சேர்ந்து இல்லைங்க.
அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் 2வது இடம் பெற்ற அஹானா அதீசா டாக்டர் ஆஃப் முகமது அவர்களுக்கு ஜமாத் சபையின் தலைவர் ஹாஜி சும்னா நஜீப் பாய் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். திரும்ப அப்படியே அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3ஆம் இடம் 600க்கு 577 பெற்ற ஜஸ்ரா தலைவர் சும்னா நஜீப் பாய் அவர்கள் கௌரவிப்பார்கள். அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் 600க்கு 569 மரியம் ஆஃப்ரீன் வாங்க பாருங்க. அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரேங்க் 600க்கு 565 ஃபாத்திமா நிஃப்கா அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் ஆயிஷா சகீனா தேர்ட் ரேங்க் அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாங்க கலீல் பாய் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ரிஸ்வின் ஃபாத்திமா அல்முபீன் பள்ளியின் நிறுவனர்கள் உருவாக காரணமாக இருந்தவர்கள் அலீல் ரஹ்மான் குட்டபாக்கி அலீல் ரஹ்மான் பாய் வழங்குவார்கள். அல்முபீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐயம்பட் 10th ஸ்டாண்டர்ட் சிராஜுல் ரஹ்லா கத்தீப் ஹாஜா நஜமுதீன் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். வாழ்த்து துவாச்சிங்க. 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரேங்க் அபுதாஹிர் அவர்களுக்கு சம்சு தாஜுதீன் மாமு அவர்கள் வழங்குவார்கள். மோசினா அந்த வருது. ஆமா தேர்ட் ரேங்க் மரியம் அவர்களுக்கு பாச்சியான் அப்துல் ரஷீத் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். வேற முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கார்போரேட் அந்த செய்திகள் வந்து எங்களுக்கு தாமதமாக
இப்பதான் அசலுக்கு மகனுக்கு இடையில ஒரு மார்க்ஸ் எடுத்துறாங்க. நல்ல ஹை கிளாஸ் பிளஸ் டூ எக்ஸாம்ல 56 மார்க் எடுக்கிறதுல தக்ஷி என்ற மாணவி அவர்களுக்கு முன்னாடி கொண்டு வழங்கப்படுகிறது சொன்னா சீட் தயார் பண்ணி சீட் தக்ஷி என்ற மாணவிக்கு அவர்கள் போராடி உருவாக்கினார்கள். அடுத்ததாக அதே போன்று மற்றொரு மாணவி மாணவி வந்து என்ன சொன்னாரு, ஐயப்பேட்டை மேடையை வழியிலும் சொன்னார். அவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த செய்தியை கேட்டுவிட்டு இந்த 2 சகோதரர்கள் வந்தாங்க. ரொம்ப அன்றாட பணிகளுக்கு சென்று அந்த பிள்ளைகளை நல்ல கல்வி கொடுக்கிறாங்க. மாணவி நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அந்த மாணவிக்கு 565 வரகத்திலே வாங்க, வரகத்திலே ரொம்ப தாமதமா வந்து கொடுத்தாரு. முன்னாடி சாதனை வீட்டில் போகும்போது மேல்படிப்பு தான் அவங்க ஆடியோ கொடுப்பாங்க. மேற்படிப்பு அவங்க எடுத்துக்க மார்க் என்ன சொல்லிட்டு அந்த எல்லா உயர்கல்வி வந்து சாதிக்கலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. தோட்டம் வச்சுக்காங்க. நீங்க வெயிலி முறைக்கு கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைய நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. எவ்வளவு மேற்படிப்பு சொல்றாங்க படிக்கிறீங்க. உடனே நீங்க கல்வி கூறுங்க உங்க பிள்ளையுடைய அப்துல் காதர் சிறந்த நிகழ்ச்சியிலே அவருக்கு கல்வி உதவி அவருக்கு ஒரு முன்னாடி நிகழ்ச்சி